இயக்குனர் விசு ஒரு படத்துக்கான சூழலை சொல்லி பாடல் எழுதி வாங்குற பொறுப்போட கவியரசர் கண்ணதாசன் எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த 2 பேரையும் சந்திக்கிறாரு. 2 பேரையும் சந்திச்சு அந்த பாட்டு எழுத வேண்டிய சுச்சுவேஷனை கொஞ்சம் விரிவா சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை கேட்டுட்டே இருந்த கவியரசர் ஒரு கட்டத்துக்கு மேல பக்கத்துல இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாராம். அது மட்டும் இல்லாம எம்.எஸ். விஸ்வநாதனுடைய தொடையில கிள்ளி விளையாடவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த விசுக்கு நம்ம சுச்சுவேஷனை சொல்றதா வேணாமா, இப்படி கவியரசர் விளையாண்டுட்டு இருக்காரு, இவர் கேட்கிறாரா இல்லையா, ஒழுங்கா எழுதி கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தோட நிறுத்தி இருக்கிறாரு. கண்ணதாசன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டே இருந்திருக்காரு எம்.எஸ். விஸ்வநாதன். கண்டிப்பா நல்ல பாட்டு எழுதி கொடுக்க போறது இல்லைங்கிற மாதிரி சந்தேகத்தோட இருந்த விசுக்கு அவர் சொல்லி முடித்த அடுத்த ஒரு நிமிடத்திற்குள்ள வரிய சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன். அதை கேட்ட உடனே அந்த வரிகள் இந்த படத்துக்கு அவ்வளோ பொருத்தமா இருக்குது, நான் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த கதையை 2 வரியில நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்திருக்கிறார் விசு அவர்கள். அது என்ன படம், அது என்ன சம்பவம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, 1981 எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் இயக்கத்துல குடும்பம் ஒரு கதம்பம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துக்கு ரைட்டர் விசு அவர்கள். விசு நாடக உலகத்துல ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தாலும் சினிமா உலகத்துக்கு அவர் அப்பதான் சினிமாவில் ஜொலிக்க ஆரம்பித்துட்டு இருந்த காலகட்டம், இன்னும் புகழ் ஏணியில ஏறாத காலகட்டம். அப்படின்னால புதுமுகம் அப்படின்னே வச்சுக்கலாம். எஸ்பிஎம் அதாவது எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த படத்துக்கு நீங்க போயிட்டு கவியரசர் கூட உட்காந்து பாடலுக்கான சுச்சுவேஷன் சொல்லி பாடலை வாங்குங்க அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்துறாரு. அதுக்காக தான் விசு அவர்கள் எம்.எஸ்.வியையும் கண்ணதாசனையும் சந்திக்கிறதுக்காக கம்போசிங் ரூமுக்கு வந்திருக்கிறார். அங்க போனா எம்.எஸ்.வி அவர்கள் ஆல்ரெடி வந்துட்டாங்க, அங்க இருக்கிறாங்க. கவியரசர் எப்போ வருவார்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் காத்திருந்திருக்காரு விசு அவர்கள். ஒரு 40 நிமிஷம் கழிச்சு கண்ணதாசன் அவர்கள் வந்து விசு கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் எம்.எஸ்.வி அவர்கள், இவர் தான் அந்த படத்தோட ரைட்டர், குடும்பம் ஒரு கதம்பம் அந்த படம், இவர் சுச்சுவேஷனை சொல்லுவாரு அப்படின்னு சொன்ன உடனே டியூன் ஏதாவது போட்டிருக்கியா விசு அப்படின்னு கவியரசர் கேட்கிறாராம். இல்ல டியூன் போடல, அவர் சுச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் பாடல் வரிகளை எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம டியூன் போட்டுக்கலாம் அப்படின்னு எம்.எஸ்.வியும் சொல்லியிருக்கிறார். சரி சொல்லுங்க அப்படின்னு கவியரசர் சொல்ல இப்ப விசு அவர்கள் இந்த படத்துக்கான கதையை சொல்றாரு. இந்த படம் முழுவதும் பெண்கள் வேலைக்கு போலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தியான மைய கருத்தை கொண்ட ஒரு கதையா இருக்கும். இன்றைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் மாதிரியான அப்போ இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு. அதுல இருக்கிற 4 குடும்பம் இருக்கும். 4 குடும்பத்துல ஒரு குடும்பம் இந்த விசு இருப்பாரு. அந்த விசு வேலைக்கு போகாம, இவர் வேலைக்கு போகாதனால அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். சோ இப்படி வேலைக்கே போகாத தெண்டமா இருக்கிற ஒரு குடும்ப தலைவன், அதனால வர்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் எஸ்.வி. சேகர் குடும்பம். இவரும் வேலைக்கு போக மாட்டாரு, இவருடைய ஒய்ஃபை வேலைக்கு